ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன். இது உங்கள் சினிமா ரசிகன். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லானே தங்கலானே பா, என்ன படங்க! சும்மா தரமான எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக வீட்டு பக்கத்தில் இருக்கிற தேட்டரில் எல்லோரும் ஃபேமிலியாக, ஃப்ரெண்ட்ஸோட, கிட்ஸோட எல்லோரும் சேர்ந்து பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் தான் தங்க ஆலன். தங்கலான் படம் டைட்டில் கார்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, தங்கலான். ஸோ தங்கத்தை பாதுகாக்கிற ஒரு மனிதன், அதர்வைஸ் ஒரு தலைமை பண்பு மிகுந்த ஒரு மனிதனுக்காக தங்கலான் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கலாம் அப்படின்றதும், தென் ஆலன் அப்படின்றது பேராக கூட இருக்கலாம். ஸோ நான் அது கொஞ்சம் ஸ்பாய்லராகவும் இருக்கும் படம். ஸோ அதனால் கண்டிப்பாக படம் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்றதான் என்னோடய கைண்ட் ரெக்வெஸ்ட். ஸோ தட்ஸ் வை தங்க ஆலன் ஆரத்தி. ஸோ தங்க ஆரத்தி, தங்க ஆலன் இஸ் ஈக்குவல் டு தங்கலான். பா, அதாவது விக்ரம் சார், ரஞ்சித் சார், பசுபதி சார், ஜிவி சார், மாளவிகா மேம், பார்வதி மேம், அடுத்து பல ஜூனியர் ஆர்டிஸ்ட் அண்ட் மெயின் ஆர்டிஸ்ட், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தரமான படைப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சுங்க படம். ஐயோயோ! ஸோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான் தங்கலன். ஸோ இப்போ டைட்டில் கடையாக வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். ஸோ படத்தோட கதை மற்றும் பிளாட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, வேறு லெவல். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் அப்படியே ஒரு மாதிரி பிளெண்டு பண்ணி எல்லாத்தையுமே காமிக்கிறார். ஃபஸ்ட் ஹாஃபில் தான் படத்தோட மெயின் ஸ்டோரி என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்றத புரியாமல் கொள்ளாமல் கொண்டு போயிட்டு கடைசியில் ஒரு மாதிரி தரமாக செஞ்சு முடித்தார் ரஞ்சித் அப்படின்னு சொல்கிறதா செம்ம சொல்லணும். ஸோ படத்தோட பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஊரை காமிக்கிறாங்க, அழகான ஒரு ஊரை. அங்கே தங்கலான் அப்படின்னு சியான் விக்ரம் சார் வர்றாரு. ஸோ அவரோட வாய்ஸாக இருக்கட்டும், இந்த அங்கே இருக்க அந்த பீப்புள்ஸ் பேசுகிற வாய்ஸே ஒரு மாதிரி வேறு லெவலில் இருந்துச்சு. அண்டு படம் லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங்கில் பண்ணது. ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதுக்கான மெனக்கடல்கள் அப்படியே தெரியுது படத்தில். ஒவ்வொரு சீன்லேயுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எடுத்த உடனே ஒரு அழகான அந்த கிராமத்தில் இது மாதிரி விக்ரம் சார் இருக்கார். தென் அவர் கூட ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்காங்க. தென் பார்வதி மேம், கங்கம்மா அந்த கேரக்டர் இருக்காங்க. தென் விக்ரம் சாருக்கு ஒரு பையன் 3 பொண்ணுங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 2 மொத்தம் 4 பசங்க. ஸோ 4 பசங்களும் இருந்துக்கிட்டு அந்த இதில் வாழ்ந்துன்னு வராங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தாத்தா ஆரத்தி கதைன்னு ஒரு கதை இருக்குது. அந்த கதையை குழந்தைங்கிட்ட சொல்லும்போது அந்த கதை தான் படத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அந்த கதையில் ஒரு விக்ரம் சார் வருவார். ஐ திங்க் அவங்க தாத்தா பூட்டன் அந்த மாதிரி சொல்லுவார், ஒரு கொள்ளு தாத்தான்ற மாதிரி. அந்த விக்ரம் சார் ஒரு மாதிரி அதுக்கு ஒரு வாய்ஸ். அதாங்க, எனக்கு விக்ரம் சாரை பற்றி பேசவே தேவையில்ல. அவர் ஒவ்வொன்றுக்கும் போடுற உழைப்பாக இருக்கட்டும், அதில் பார்க்குற விதங்களாக இருக்கட்டும். தென் இந்த படத்தில் எனக்கு விக்ரம் சார் எங்கே இருந்தாருன்னே தெரியல. ஏன்னா அதில் பார்த்தது நான் தங்கலன் அந்த ஆளை தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சாயல் கூட இல்லை அவர் பண்ணம் சாயல். இதுவரை எத்தனை படம் பண்ணியிருக்காங்க, எல்லா படமுமே பார்த்துருக்கேன் விக்ரம் சாரோட. ஸோ ஒரு படத்தோட சாயல் கூட இதில் லைட்டாக கூட இல்லை. ஐ சீயிங் தங்கலான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதற்கு காரணம் ரஞ்சித் சார் அப்படின்றது மிகப்பெரிய உண்மை. ஸோ அதை சூப்பராக கேரி பண்ணியிருந்தார் அந்த கேரக்டரை. தென் விக்ரம் சார் அந்த பாட்டன் பூட்டன் அவரோட தாத்தா குலதாத்தாக்கமே அந்த சீனில் தங்கம் உடச்சிட்டு அங்கே போய் அந்த தங்கம் தான் மாறிட்டு அங்கேயும் மாளவிகாமல் வரப்பதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். தென் ஃபைனலி என்ன ஆகுன்றதை நீ அப்படியே அதோட கிளைமேக்ஸில் வச்சு ஒரு மாதிரி அழகான ட்விஸ்ட்டை வச்சு செம்மையாக முடிச்சிருக்காரு ரஞ்சித் சார் அப்படின்னு நான் சொல்லணும். தென் மாளவிகா மோகனன் மேம். ஸோ
அவங்க தான் வந்து ஃபீமேல் லீட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டென்ஸாக இருக்கட்டும், அந்த கம்பு சுற்றுறதா இருக்கட்டும், அவங்களோட ஆக்ஷனாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு மாதிரி எல்லாரையுமே பண்ணிடுவோம் அப்படின்றத வந்து அந்த படத்தில் அவங்க மட்டும் தனியாக தெரிவாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஹாலோஜினேஷன் மாதிரி அவருக்கு தெரியும் விக்ரம் சாருக்கு. அதில் அவங்க பண்ணுற விதமாக இருக்கட்டும், தென் கத்துறதா இருக்கட்டும், தென் அவங்க எல்லாத்துக்கும் கூட சண்டை போட்டு ஏறி ஏறி வந்து அடிக்கிறதா இருக்கட்டும், கம்பு சுற்றுறதா இருக்கட்டும், எல்லாமே மிரட்டிட்டாங்க. அப்படி ஒரு அற்புதமான கேரக்டராக இருக்குது. அவங்க ஆண்டகனிஸ்ட் ரோல் தான் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் பார்ப்பீங்க. பட் ஆனால் அது ஒரு மாதிரி நல்லபடியாக முடிப்பாங்க. அதை நீங்கள் படம் பார்த்தா தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன், கிடையாது. தென் பார்வதி மேம். ஸோ கங்கம்மா அப்படின்னு ஒரு கேரக்டர் நின்னாங்க அந்த ஃபுல் படத்துலையுமே. ஒரு அழகான உமனாக எல்லா இதையுமே கேரி பண்ணிவிட்டு நின்னாங்க அப்படின்னு சொல்லலாம். கங்கம்மா அந்த கேரக்டர் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும், ஐ திங்க் ஸ்டார்டிங்கில் அசோகா அப்படின்னு கத்துறதுலேருந்து எண்டில் இது பண்ணுற வரைய அழுகிற இந்த சீன் வரைய பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த கேரக்டர் அவங்க பண்ண விதமே சோபா பண்ணியிருந்தாங்க. தென் பசுபதி சார். ஸோ பசுபதி சார் வந்து நாராயணன் நாராயணன்ற சீனாக இருக்கட்டும், தென் அதில் அவர் வச்சுருந்த டிஸ்கிரிமினேஷன் இதை வந்து எனக்கு ரஞ்சித் சாரோட தாட் எனக்கு எல்லா படத்துலையுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுலேயுமே அவரோட இதை வந்து நல்லா யோசிக்க வச்சுருக்காரு மனுஷங்களை அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. ஏன்னா எனக்கு இன்னும் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஐ திங்க் நேற்று பார்த்தேன் படம். ஸோ எனக்கு அந்த யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன அதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த இதில், இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க, பிரிட்டிஷ் கூட பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் செகண்ட்ரிங்க. ஸோ படத்தில் சொல்ல அந்த கருத்தை பார்த்திங்கனாலே படாவேறு அப்படின்ற மாதிரி போயிடும். ஏன்னா அப்படி ஒரு ஒண்டர்ஃபுல் தாட்டை வந்து அப்படி சொல்லிட்டு போயிட்டார் இந்த மாதிரி மகமாக அப்படின்றது தான் எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் இந்த படத்தை அப்படின்னு சொல்லலாம். தென் ஃபைனலி வந்து இங்கே இருக்கவங்க அங்கே கேரக்டராக பண்ணியிருக்கவங்க எல்லாருமே, ஹரி அந்த சாராக இருக்கட்டும், தென் அரசன் எந்த கேரக்டர் பண்ண பொண்ணாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே நீல்டு பண்ணியிருந்தாங்க கேரக்டரை. தென் விக்ரம் சாரோட பையனை அசோகா கேரக்டர் பண்ணுவாருமே ஒரு மாதிரி ஃபன் பண்ணியிருப்பார், இது பண்ணியிருப்பார். அந்த கேரக்டர் கேரி பண்ணிவிட்டு அந்த மெயின் வாய்ஸ் மாதிரி ஒன்று பேசுகிற அதெல்லாம் ரொம்ப இதாக சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். தென் பசுபதி சார் அந்த நாராயண அந்த ஸ்கின்ஸாக இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் பூநூல் போட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணுற சீன்லாம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். அதில் வேறு லெவலில் பேசியிருப்பார். அந்த சீனை மேக் பண்ண விதமே வேறு லெவலில் இருக்கும் ரஞ்சித் சார். ஸோ உண்மையிலே சூப்பர். ஸோ மெயின் கதையோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் படத்தில் இருந்துன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அடிமையாகவே பழகிட்டேன், நான் தான் இதை பண்ணணுன்றதை மறந்துட்டேன் அப்படின்னு அவர் அந்த கிளைமேக்ஸில் ஆரத்திட்ட சொல்கிற சீன் வந்து கண்ணில் தண்ணி வராதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அப்படி இருக்கும். அது நம்மளை தான் சொல்கிறான். அதாவது அந்த தங்கலன் அந்த கேரக்டர் யாரை வேணால் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கலாம். அது வந்து நம்ம எதுக்கு வந்தோம், நம்மளோட பயன் என்னன்றதே மறந்து வேறு எதுக்கோ அந்த நிமிஷத்துக்கு இது கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி தான் விக்ரம் சாரை வந்து த்ரூ அவுட் த மூவியுமே காமிப்பாங்க. பட் ஆனால் கிளைமேக்ஸில் எது உண்மை, என்ன வேணும், எது இதாகணுன்றதை இது பண்ணிட்டு வாய் செம்மையாக முடிச்சிருப்போம். தென் அந்த பிரிட்டிஷ் அந்த ஆங்கிலேயர் எந்த இதாக பண்ணியிருக்காருமே சூப்பராக பண்ணியிருந்த ரோலை கேரி பண்ணிற விதமாக இருக்கட்டும், தென் அவர் விக்ரம் சார் கூட ஷேர் பண்ண சீன்ஸாக இருக்கட்டும், தென் ஃபைனலி அவருக்கு ரிவெஞ்ச் எடுத்த சீன் எல்லாமே ஒரு மாதிரி நல்ல ஒரு ஆக்டர் அவர் இதில் இருந்து தெரிஞ்சிருந்தார். தென் அவர் தமிழ் டப் கொடுத்தவருமே ஒரு மாதிரி இதாக பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இது பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ அது இங்கிலீஷ்லேயே இருந்தால் கூட நல்லா தான் இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு தமிழில் டப் பண்ணாமலே இருந்திருக்கலாம். அவரோட வாய்ஸ் இங்கிலீஷாகவே இருந்ததாக கூட ஏதோ புரிஞ்சிருக்கும். இல்லை சப்டைட்டில் கூட தமிழில் போட்டுருக்கலான்றது என்னோட சின்ன கருத்து. தென் வந்து அவர் செம்மையாப்பட்டார். அப்புறம் வந்து பாம்புகள் வர சீன்லாம் வேறு லெவலில் இருக்குங்க படத்தில். ஒரு மாதிரி அந்த சீன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. தென் அதை ஒரு குழந்தைய கடிச்சிட்டு இது பண்ண சீன்லாம் அழுதுருவீங்க கண்டிப்பாக அந்த சீன்லாம். அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்க்கும்போது தெரியும். தென் ஜிவி பிரகாஷ்குமார். ஸோ மனுஷன் எனக்கு இன்னும் அந்த சவுண்டு நேற்று பார்த்தது இன்னும் காதலை டப்பு டப்புட்டா அந்த இது முடிஞ்சுக்கினே இருக்குலானே தங்கலானே வெளில வரும்போது என்னால் எந்திரிச்சு வரவே முடியல. நெகிழ் கழுவிட்டு படத்தை ஆஃப் பண்ணி அடுத்த சூப்பர் வரை மாறி இது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சரி ரைட்டு வாங்க விளாண்டுட்டு போய் பார்த்தேன் கூட்டணி வந்துட்டு. ஸோ அப்படி இருந்துச்சு. மியூசிக் வந்து வேறு லெவலில் போட்டிருந்தார். எல்லா இடத்துலையுமே அந்த எலிவேஷன் சீன்ஸ் எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தார். தென் கிளைமேக்ஸில் அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு வந்து காட்டுற சீன் தான் படத்தில் வந்து
ஒரு ஹியூஜ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது வேறு லெவலில் பண்ணியிருந்தார் விக்ரம் சார். தென் மாளவிகா மேம் அண்ட் விக்ரம் சார் அந்த பேரில் கடைசியில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு தெரியும்னா நீங்கள் கண்டிப்பாக போய் தங்கலன் பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த சிக்கனே புரியும். ஸோ தங்கத்தை தேடி தான் எல்லாருமே அந்த ஊர் சொன்னல, சாரி அந்த கதையை பாதியில் விட்டுட்டு கேரக்டர் கண்டுனா சாரி ஃபார் தேட். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரில் இது பண்ணிவிட்டு அவங்க தாத்தா வந்து இது பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அது பண்ணிவிட்டு அந்த கதையை வந்து பொட்டசங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆரத்தி வந்து ஒரு பெரிய பேய் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அதெல்லாம் சொல்லி முடித்த உடனே ஃபைனலி விக்ரம் சார் வந்து ஒரு இது வரும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அறுவடை பண்ணுவாங்க. அது அறுவடை பாட்டெலாம் வீடியோ சாங் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அறுவடைலாம் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு நெருப்பு வச்சு ஒரு மாதிரி இதாகிடும். ஆனதுக்கப்புறம் ஐ திங்க் ஜெமின் இந்த இதில் வந்து முத்துக்குமார் சார் அவர் பண்ணியிருந்தார். அவருமே நம்மள அந்த சும்மா டைலாக் கூட கிடையாது, பட் இருந்தாலும் சும்மா ஒரு ஷோகேஸ் மேனெல்லாம் அது பண்ணியிருந்தார். தென் அதுக்கப்புறம் அவர் நிலத்தை பூரா பிடிங்கிக்கிட்டு அங்கே இருக்கவங்களே ஆங்கிலேயர்களுக்கு இது பண்ணிட்டு இருக்கதா இருக்கட்டும். தென் அதுக்கப்புறம் ரியல் இது வந்துட்டதுக்கப்புறம் நீங்கள் தான் எனக்கு தங்கத்தை எடுத்து தரணுன்ட்டு பசுபதி சார் அண்டு விக்ரம் சார் எல்லோரும் சேர்ந்து தங்கத்தை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ ஒரு மலையை பார்த்து கண்டும் பிடிக்கிறாங்க. அப்படி இப்படி போயிட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி நல்லா ஜேர்னி மாதிரி போகும். ஸோ கடைசியில் கண்டும் பிடிக்கிறாங்க. ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த மலைக்குள்ளே இருக்கா இல்லையா, அது வந்து இப்போ தங்கம் கிடைக்கணும் அப்படின்னா தட் இஸ் ஒன்லி வே ஆரத்தி மனசு வச்சா மட்டும்தான் முடியும். ஸோ அப்படி ஆரத்தி கடைசியில் மனசு வச்சாங்களா? ஸோ அதை வச்சு என்ன ஆகுது, தென் ஆரத்தி வந்து அவங்களோட வந்து ரத்த பீச்சு எடுத்துனா எல்லாமே கோல்டாக மாறிடும்ன்ற அந்த கான்செப்ட் செம்மையாக இருக்கும். தென் அந்த ரத்த பீச்சு அடிக்கிற அவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி வேறு லெவலில் இருக்கும். அதை யோசித்த ரஞ்சித் சாருக்கு தான் ஹேண்ட்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். தென் ஃபைனலி அதோட ரியல் ட்ரைவ்ஸ் ஃபோட்டோஸ்லாம் கிளைமேக்ஸில் போஸ்ட் கிரெடிட்டில் போடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ரியல்ஸ் என்ன ஆச்சு அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ தங்கலானா இங்கே நிற்கிறேன், இதுக்கப்புறம் என்ன ஆக போகிறேன்னு தெரிலன்ற மாதிரி. இது வந்து ஒரு மீடியவல் பீரியட். இதுக்கு முன்னாடி 5th century ஒன்று நடந்திருக்கும். அதை நீங்கள் படத்தில் பார்த்தா புரியும். தென் ஐ திங்க் இது வந்து 1800 நினைக்கிறேன். தென் இதுக்கப்புறம் இப்போ வரைய அந்த முன்னேற்றத்தை பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இப்போ இங்கே தங்கலானா இருக்கேன்றது வந்து ஒரு ட்ரைபாக வந்து இப்படி இதாக சொல்கிறது. பட் ஆனாலும் இதில் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, கதறல்கள் இருக்குது, அதெல்லாம் எப்படி தாண்டி வந்தாங்க அப்படின்றத வந்து வேறு லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் ரஞ்சித் சார். ஸோ ரியலி ஹேண்ட்ஸ் ஆஃப் டு தட் மேன். ஸோ என்னோடய அறிவை க்ரியேட் பண்ண வச்சதுக்கும் தென் எதுக்கோ எல்லோரும் ஓடின்னு இருக்கோம், பட் ஆனால் எல்லாமே நம்ம இணை இருக்குது அப்படின்றத புரிய வச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான கருத்து கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், எல்லாமே லவ்வபுளாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து இப்படியும் இது பண்ணியிருக்காங்க அப்படின்றலாம் தெரியும்போது உங்களுக்கு ரொம்ப இதாகவும் இருக்கும். கண்டிப்பாக தங்கலன் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு அற்புதமான படம். ஸோ வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வீட்டு பக்கத்தில் இருக்க தேட்டரில் போய் தங்கலன் பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.